ஒரு குட்டி பையன் கண் முழிச்சு பார்க்கையில அவன் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய கரடி நின்னுகிட்டு இருக்கு. பார்த்தவன் பயங்கரமா பயந்து போயிடுறான். அந்த கரடி அவன்கிட்ட இது என்னோட குகை தான், அவனை காப்பாத்துறதுக்கு பகரமா இந்த மலை மேல இருக்க தேனை எனக்கு எடுத்து கொடுத்தா நான் மற்ற அனிமல்ஸ் கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லுது. சரின்னு அந்த குட்டி பையனும் ஒரு பெரிய கல் எடுத்து உடைச்சி சின்ன கல்லா மாத்தி அதை எடுத்துட்டு போய் ஆலமர விழுத வெட்டி அப்புறம் 2-3 கொம்புகளை உடைச்சுக்கிட்டு மலைக்கு மேல இருக்க ஒரு மரத்துல போய் அந்த வேரை கட்டிட்டு இருக்கிற தேனீங்கெல்லாம் கொட்டாதுன்னு கரடி சொன்னதை நம்பி எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே இல்லாம அவன் அப்படி விழுத பிடிச்சிட்டு கீழே இறங்கி ரொம்பவே தைரியமா விழுத பிடிச்சி தொங்கிக்கிட்டே அவன் காலை யூஸ் பண்ணி இஷ்டப்பட்டு அந்த தேன் கூட உடைச்சு கீழே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சாப்பிட கொடுக்குறான். ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சில கீழே இறங்கி தேனீக்கெல்லாம் எனக்கு கொட்டவே கொட்டாதுன்னு சொன்னேன், பயங்கரமா கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கரடியை பிடிச்சி திட்டுறான். அதுக்கப்புறம் கரடி கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டு அந்த கரடிக்குள்ளேயே வாழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்றான் அப்படின்னா இதெல்லாம் அவனை கொட்டுதுன்னு சொல்லிட்டு எல்லா மரங்களோட வேர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் பிளான் போட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்னா டீம் ஒர்க் பண்ணி ரொம்பவே ஈஸியாக தேன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இப்போ இலைங்களாம் இருக்கனால அந்த தேனி ஒன்று கொட்டவே இல்லை. அவன் அவங்க கூட ஒன்றா சேர்ந்து அப்படியே காட்டுக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சிடுறான்.